மருதப்பன் ஆமா கொஞ்சம் சேட்டை வாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? அதனால ஒரு தாலியை கட்டி வச்சிருவோம். அதாவது அந்த குறிப்பிட்ட வயசு வந்தோடனே தான் சேட்டை பண்ணுவோம்ல. ஆமா. அதனால நம்ம புள்ள சரி சேட்டை பண்ணாம இருக்கணும்னா தாலியை கட்டணும். ஆமா. அதுக்கு பொண்ணு ஏற்பாடு பண்ணணும். சரி என்று ஆமா இவர்கள் பெண் தேடி கொண்டிருக்க சரி மூவருந்தாளி ஊர்ல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன தகவல் வந்திருக்கு? பொண்ணு இருக்குன்னு தகவல். ஓ தகவல் வந்திருக்கு. பம்பா வந்திருக்கா? அப்பா தகவல் இல்லைன்னு தகவல். தவல் தவல் தகவல். சரி. அப்படி வந்த உடனே ஆமா உடனே பார்த்தார்கள். ஆமா. பார்த்து இவர்கள் இருவேர்களும் சரி நம்ம ஊருக்கு ஆமா மேக்க உள்ள மூவருந்தாளி ஊருக்கு சரி முத்து சேர்வையும் சரி மாடத்தியம்மாளும் முதல்ல பெண் பார்க்க போறாங்க. ஆமா. பெண் பார்க்க போகும் பொழுது சரி உடையம்மா அழகு அழகு அடக்கம் ஆமா உடக்கம் சரி. அது மட்டும் இல்ல என்ன அதாவது அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு சரி எல்லாம் அவளிடம் இருக்கிறது. ஒரு பெண்ணா இருந்தா அப்படித்தான் இருக்கணும். நம்ம பிள்ளைக்கும் பொருத்தமான புள்ள. அவன் இப்ப உள்ள பெண்ணுல தலையை நிமிர்ந்திருக்கா. அப்ப உள்ள பெண்ணு அப்படி இருந்திருக்கா. அதாவது ஆமா அழகுனா அழகு. சரி நம்ம பிள்ளையும் அழகு அழகு நம்ம மருமகளும் அழகு. ஆமா. ரெண்டு பேரையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா வாழ்வார்கள் சரி என்று ஆமா. மறுநாள் சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து சரி மூவருந்தாளி ஊர்ல சென்று ஆமா பெண் பேசி முடித்தார்கள். சரி உடையம்மாளுடைய அப்பாவிடம் ஆமா வெள்ளையங்கரையாளிடம் சரி அவரிடம் கேட்கிறார்கள். ஆமா ஐயா உங்க பிள்ளைக்கு என்ன போடுவீங்க? என்னது? உங்க பிள்ளைக்கு என்ன போடுவீங்க? என் பிள்ளைக்கு நான் யாருக்கு உழைச்சி வச்சிருக்கேன்? நான் உழைக்கிறது கூட என் பிள்ளைக்கு தானே. இல்ல ஆமா நீங்க போடுவீங்க மனசார போடுவீங்க. சரி இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். ஆமா அப்படின்னா இருந்தாலும் உங்க வாய்ப்புக்கு தகுந்தாலும் போட முடியாது. மாடத்தி சரி உடனே சொல்லுகிறாள் வெள்ளையன் கரையாளர். ஆமா. அதாவது என் பிள்ளைக்கு ஏண்டத நிறைய பண்ணுவோம் அப்படின்னா ஆமா சரி என்று பேசி முடித்து ஆமா பக்குவமான மாதத்தில் பரிசம் போட்டு பக்குவமாக இருக்கும் பொழுது மறுபடியும் இங்கே வந்தோம். இந்த ஊரிலே வந்தோம். அவர்கள் நாள் பார்த்து தினம் குறிக்கிறார்கள். தினம் குறிக்கும் பொழுது என்ன மாசம் தெரியுமா? என்ன மாசம்? ஆவணி மாதம் 21ஆம் தேதி வளரும் புதன்கிழமை காலை 9 to 10:30 கல்யாணம் என்று ஏற்பாடுகள் நடத்தி கல்யாண ஏற்பாடுகள் மருதப்பரிடம் கேட்க வேண்டாமா? சரி கேட்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் தாய் சொல்ல தந்தை சொல்ல தட்ட மாட்டார். அதாவது தந்தை சொல் மந்திரம் என்று நினைக்கக்கூடிய ஆளு. சரி யாரு? நம்ம மருதப்ப சேர்வர். ஆமா நம்ம மருதப்ப சுவாமியுடைய சரி உத்தரவோடு கல்யாண ஏற்பாடுகள் சரி இங்கே இந்த கோட்டையிலே ஆனந்தமாக நடக்கிறது. ஆமா என்ன விதமாக நடக்குதானால் எப்படியுமா மருதப்ப சுவாமிக்கும் தான் உடையம்மாள் பெண்கோடிக்கும் கல்யாணம் என்று சொல்லி அந்தரத அலங்கரித்தார். பருவபால குல நிறுத்தி கொட்டகை அலங்கரித்தார். குழப்புவ தொங்கல் இட்டார். மாவிலையான் தோரணம்மா
சுவாமியம் மைத்துணர்கள் ஒன்று கூடி பிள்ளையை அலங்கரித்தார். பட்டு நல்ல வேற்றி கட்டி பட்டராமம் தானை சாட்டி திரும்பி நெற்றியில் வைத்தோம். மாலை அது போடுகிறார். பத்திய பொறுத்துங்க, மாலையை போடுங்க. பொண்ணுக்கு மாலை எங்க? மாலை அது தானே மாலை அதோ தானே போட்டு மங்களம்மா வருவார மணமேடக்கி வார போது பார்த்தார பெண்கள் எல்லாம் மாப்பிள்ளை வருகைக்குத்தான் திருக்குலவை பாடுவாளா. குலவை போடுவீங்களா? என்ன முடியல, என்ன குலவை போடுற புள்ளியெல்லாம் வீட்டுக்கு போயிருச்சு. என்ன திருக்குலவை தானே போட்டு அழைத்து வந்த மாப்பிள்ளையை மணமேடையில் அமர வைத்தார். அமர வைத்த வேளையிலை யார்ட்டுதான் பார்ப்பா உடையம்மாள் பெண்கொடியை சிமிழுக்குள்ள வைத்ததோறும் செப்பு வர்ண பட்டுடுத்தி கடலுக்குள்ள வைத்ததோறும் கோல வர்ண பட்டுடுத்தி தலைவாரி பின்னலிட்டு பூமாலரை சூடுவாரா. பூமாலரை தானே சூடி என்னை திருக்குலவை தான் முழங்க மாலை அது தானே போட்டு மணமேடைக்கு அழைத்து வந்தோம். அதாவது உடையம்மா, ஆமா. ஏன் உடையம்மா என்ன 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 தலையை கவர்ந்து இருமா. என்னை எந்த வீதம் இறக்கும் போது அந்த காலத்தில் உள்ள பெண்கள்லாம் ஆமா. பொறுங்க, அந்த காலத்தில் உள்ள பெண்கள்லாம் அச்சம் மடம் நாணம் பகிர்ப்போம். சரி. இதோடு ஆமா. கவர்ந்த தலையை நிமிர்ந்து பார்க்காமல் மனவாடியில் இருப்பாங்க. தாலி கட்டையில கூட கணவனை பார்க்க மாட்டாங்க. ஆமா. தாலி ஐயர் சாமி கட்டுதாரா, யாரு யாரு கட்டுதாங்களா, நாதஸ்வரம் கட்டுதாரா, பக்கத்துல நிக்கிற நாத்தனாமார்கள் எம்ம நிமிரு நிமிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா இப்ப அப்படி இல்ல. இல்ல, அங்க இருந்தே மாப்பிள்ளை பொண்ணும் டான்ஸ் போட்டுக்கிட்டு வராங்க. ஆமா. மாலை வச்சுக்கிச்சு டான்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்க தாலி கட்டுறது. சரி. அது மட்டும் இல்ல, தலையை நிமிர்ந்து நீ கட்டுறியா, ஆட்டமெல்லாம் முடிஞ்சு களைப்பான அப்புறம் தாலியை கட்டுறது. ஆமா ஆமா. என்ன உடையம்மாள் பெண்கொடியை பெண்ணாகத்தான் அம்மந்தாள். மேளதாளம் முழங்கும் போது மருதப்ப சுவாமியும்மா திருக்குலவை முழங்கும் போது சிவ சிவா சிவனை என்று என்னை திருமாங்கல்யம் போட்டு வாழா.
பார்க்க முடியாது. கண்ணீரே வரக்கூடாது. ஆமா என்று சொல்லி சொன்னப்போ கைப்பிடித்த தான் கொடுத்தார். மாலை மாற்றி கைப்பிடித்து கொடுத்து ஆமா மாப்பிள்ளையும் பெண்ணுமாக சரி மருதப்ப சுவாமியும் மருதப்ப சேர்வையும் மருதப்ப சேர்வையும் ஆமா நம்ம உடையம்மாளும் கைப்பிடித்து மணமேடையை சுற்றி வருகிறார்கள். சரி என்ன மணமேடையை சுற்றும் போது மணமேடைய தானே சுற்றி அம்மி அது தான் மிதித்தோ அறந்ததி பார்த்தார்களா? தானை பார்த்து ஆக்கினார்கள் ஒன்று கூடி கல்யாண பாலி பாட்டு லாலி சுபலாலி லாலி சுபலாலி லாலி சுபலாலி மருதப்ப சாமிக்குத்தான் சுபலாலி. சுபலாலி என்ற வாழ்த்து மாடல் பாட இப்படி கணவனும் தேவியுமாக கட்டோடு ஆண்டு வருகிறார்கள். சரி இப்படி கல்யாணம் முடித்து திருமணம் முடிந்து மங்களகரமாக மருதப்ப சேர்வையும் உடையம்மாளும் என்ன விதமாக வாழ்ந்து வருகிறார்களானா எப்படி அம்மா கணவங்க நோந்தேவியும் உடனே ஆண்டு வாரா கணவனும் தேவியும் செய்துவார். கணவனும் தேவியும் ஆண்டு வரும் நாளை நல்ல எண்ணெயும் அவர் வாழ்ந்துவார். வாழ்ந்து வரும் நாளையிலே உடையம்மாளும் அவனுட சொல்ல கேட்டு அவனுட ஆண்டு வரும் நாளையிலே எது நடக்குதானா திருமணம் முடிந்து செல்வ செழிப்போடு மன்னவரும் தேவியுமாக குடும்ப ஒற்றுமையோடு வாழ்ந்து வரும் காலகட்டங்களிலே முத்து சேர்வை பெற்ற புள்ள அருணாசல சேர்வை பெருமாள் சேர்வை நம்ம மருதப்பர் சேர்வை ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இல்லையா இப்படி ஆண்டு வரும் காலகட்டங்கள்ல அதாவது ஆண்டு வருகின்ற பொழுது அதாவது நிலத்தை பிரிக்க வேண்டும். பிரிக்கணும் ஆமா என்று நினைத்து இரு பேர்களும் அப்பாவிடம் அப்பா வந்து பிள்ளைகளிடம் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் காலகட்டத்தில் ஆட்டம் என்று சம்மாதித்து எடுத்து வார்த்தையாது சொல்வார்.
சிலம்பம்மாள் இருக்கா இல்லையா, ஆமா நம்ம மருதப்ப சாமி கூட பிறந்தவா. மருதப்ப சுவாமியுடைய கூட பிறந்தவா. சரி. அதாவது ஆமா அந்த மருதப்ப சுவாமியுடைய சரி தங்கை ஆமா சிலம்பம்மாளை வெள்ளாளங்குளத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. சரி. இவரு கல்யாணம் முடிச்சிட்டாரு. ஆமா. உடனே பார்த்தார், ஆமா இனிமேல் நம்ம சொத்தை நம்ம கையில வச்சிருக்கப்படாது. சரி. நம்ம புள்ளிய கையில கொடுத்துடணும். நம்ம புள்ளியிட்ட ஆமா அந்த புள்ளியிட்ட ஒப்படைக்கணும். அதான் என் தாய் தகப்பேன். சரி. புள்ளியக்காடு கல்யாணம் முடிஞ்ச பிறகு சில பேர் சொத்தை வச்சுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேங்காங்க. கொடுக்க மாட்டேங்காங்கன்னா இப்ப உள்ள புள்ளியிட்ட கொடுத்தாலும் அது பெற சேர மாட்டேங்குது. நம்ம ஊர்ல அப்படிதான். சொத்தை கொடுக்காம பங்கு வைக்காம ஆமா பாவி புள்ளைய தெருல விட்டுட்டு போயிட்டான். ஆமா ஆமா. நம்ம வீட்டுல எப்படி? நம்ம வீட்டுல உடனே அவாவாளுக்குன்னு பிரிச்சு கொடுத்தாச்சு. ஆம்பளை பிள்ளைக்கு வேற, பொம்பளை பிள்ளைக்கு வேற, பொண்டாட்டிக்கு வேற, புருஷனுக்கு வேற கொஞ்சம் குறை இருக்கு. பங்கு வச்சாச்சு. திருப்பூர் அனுப்பிவிடணும். அதாவது கொஞ்சம் குறை இருக்கு. அப்படி இருக்க ஆமா பங்கு வைத்து பாக பிரிவினை பண்ண வேண்டும் என்று சரி மகனை அருணாசல சேர்வை அழைத்து சொல்லுகிறார் முத்து சேர்வர். ஆமா அப்பா அப்பா உங்க இஷ்டம். ஆமாப்பா. அதாவது எங்களுக்கு இப்பெல்லாம் சொத்தெல்லாம் வேண்டாம். நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம். சரி. இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறீங்க உங்க மனசு. ஆமா உங்க மனப்படி செய்யுங்க அப்படின்னா. ஆமா அதெல்லாம் ஐயா புள்ள. ஆமா ஐயா. இப்ப உள்ள புள்ளினா பிரிச்சு போடுங்க சொத்தை. பிரிச்சு போடுங்க அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஆமா. ஆனா என்ன அருணாசல சேர்வை முத்து சேர்வை சரி நம்ம மருதப்ப சேர்வை ஆமா சொத்தை பத்தி பேசல. இல்ல இல்ல முத்து சேர்வை தான் ஆமா சொத்தை பிரிச்சு கொடுக்காரு. சரி என்ன விதமாக கொடுக்கிறாரானால் எப்படி அம்மா அடமென்று சம்மாதித்தோ மூத்தமக அருணாச்சலத்தை ஊருக்கு வடபக்கத்தில் அங்கோ வைத்து தான் கொடுத்தார். இரண்டாவது மகனுக்குத்தான் பெருமாள் சேர்வைக்குத்தான் மேல்புறம் தான் கொடுத்தார். இளைய மகன் மருதப்பர் சேர்வைக்கு இளைய மகன் மருதப்பர்க்கு பங்கதையும் கொடுக்கும் போது கீழ் திசையில் இறக்குகின்ற பங்கு வைத்து தான் கொடுத்தார். எப்பா அருணாச்சலம் நீ வந்து வடக்கு உள்ள பங்க வச்சுக்கோ. வடக்கு உள்ள பங்கு நீயே வச்சுக்காப்பா. பெருமாளே எப்பா எப்பா பெருமாள் நீ வந்து மேல்புறம் பங்க வச்சுக்கோ. ஆமா மேல மேல பங்கு உனக்கு. எப்பா மருதப்பா எப்பா நீ வந்து ஆமா கிழக்க உள்ள பங்கு வச்சுக்கோ. ஆமா கீழ பங்கு உனக்கு ஆமாப்பா என்று பங்கு வைத்து கொடுத்த போது எல்லாத்துக்கும் மூத்தவர் தான் அருணாச்சல சேர்வையும்மா. அடுத்த வார்த்தை அது சொல்வார் தம்பி மருதப்பனே அண்ணனோட வார்த்தை கேடு உன்னுடைய பங்கதிலை நாமல் ஒற்றுமையா கிணறு வெட்டி விவசாயம் செய்வோம் அப்பா என்று சொல்லி சொன்ன போது ஆட்டம் என்று சம்மதித்தோ ஆட்டம் என்று சம்மதித்து மருதப்ப சேர்வை இருந்தா ஏது சொல்வா. அதாவது 3 பேருக்கு 3 பங்கு வச்சு கொடுத்தாச்சு. பிரிச்சு கொடுத்தாச்சு. ஆனா இந்த அருணாசல சேர்வை சொல்றார் என்ன தம்பி மருதப்பா எப்பா
நம்ம 2 பேரும் ஆமா கிழக்க உனக்கு கொடுத்திருக்க பங்குல கீழே ஆமா கீழே 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 பத்துல ஆமா கிழக்க அந்த பங்குல கிணற வெட்டி பொதுவுல கிணற வெட்டி நம்ம 2 பேரும் ஒற்றுமையா பாடுபடுவோம். ஆமாப்பா அப்படின்னா சரி சரி என்று சம்மதித்து. ஆமா நம்ம அண்ணன் சொல்றது மறுசொல் கிடையாது. ஆமா அண்ணன் சொல்லி தட்ட மாட்டாரு மருதப்ப சேர்வ. நமக்கு பேராசையும் கிடையாது. ஆமா ஆமா சரி என்று சம்மதித்து சரி அவர்கள் கிணறு வெட்டி ஆமா விவசாயம் பண்ணி சரி ரொம்ப சிறப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா செல்வங்களும் செழிப்போட சொத்து சுகம் மண்ணும் மன மாட மாளிகை ரொம்ப கூடிருச்சு. மாறி 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 மேலும் மேலும் வந்துகிட்டு இருக்கு மேலும் மேலும். ஆமா அப்படி வளர்ந்து கொண்டு இருக்க சரி அண்ணன் தம்பி 3 பேர்களும் ஒற்றுமையா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆமா அப்படி ஒற்றுமையாக இருக்கும் பொழுது சரி அதாவது ஆமா இந்த மருதப்ப சேர்வ நினைக்காரு. ஆமா என்ன நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம். நம்ம இருக்கு இந்த ஊரை வைக்கிற அளவுக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கோம். ஆமா அதே போல நம்ம தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து நம்ம கூட ஒன்னா வச்சுக்கணும். நம்ம எப்படி வளர்ந்துருக்கோமோ அவங்களும் செக்க செழிப்போட வளர்ச்சி அவர்களும் நல்ல வளர்ச்சி அடையட்டும். நம்ம தங்கச்சி இல்லையா நம்ம கூட ஒன்னா இருக்கட்டும். ஆமா அது நல்ல மனசு இல்லையா? நம்ம கூட பிறந்த பிறப்புங்கிறது எந்த அண்ணன் தம்பிக்கு வருமா? இப்படி அக்கா தங்கச்சி ஒன்னா வச்சிருக்க அண்ணன் தம்பிக்கு எல்லாருக்கும் வரும். வாழ்க்கையே சரியில்லைன்னா வராதுல. அது உண்மைதான். ஆமா அதாவது ஆமா சரி என்று வெள்ளாளங்குளம் வந்து சரி தங்கை சிலம்பம்மாளை அழைத்து வந்து ஆமா மைத்துணரை ஒன்னா வச்சு வைத்து சிறப்போடு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சரி அப்படி ஆண்டு வருகின்ற பொழுது ஆமா இந்த மருதப்ப சரி சேர்வைக்கும் ஆமா உடையம்மாளுக்கும் ஆமாம்மா கொஞ்ச நாளா குழந்தை இல்லை. சரி அப்படி குழந்தை இல்லாமல் இருக்க ஆமா என்ன விதமாக நடப்பதானா எப்படியம்மா என்ன எந்த விதம் இருக்கும் போது மருதப்ப சேர்வைக்கு வந்தா உடையம்மாள் பெண் கொடிக்கும் இலகு காலம் சென்ற போது குழந்தை ஒன்று இல்லாமல் அவளையோடு ஆண்டுவாரா. என்னை ஆண்டு வரும் நாளை என்ன சொல்வானா? கணவ மன்னவரே என்னுடைய வார்த்தைகள் கறிக்கரைக்கும் தேங்காயில எந்த மதலை இல்லை அளவுளைந்த முட்டத்தில மண்ணளைய மதலை இல்லை. மண்ணளைந்த கையோடு ஐயா மடி முடிக்க மதலை இல்லை. எங்கடவ மன்னவர ஐயா இதனால இதுவரைக்கும் நமக்கு ஏன் நல்ல மதலை இல்லை. பார்த்ததொரு தினங்கள் எல்லாம் ஐயா மலடி வார மலடி என்று அந்த மாநிலத்தார் பேசுகிறார். எஞ்சாமி எங்குறைய என் மலடி மட்டும் மாறதப்போ நான் மனை
உடையம்மாள் ஆமா தன்னுடைய கணவனிடம் சொல்லி சரி அழுது புலம்புகின்றான். ஆமா என் கணவா மன்னவா மன்னவா உங்களுக்கோ வயது சென்று கொண்டே இருக்கிறது. சரி எனக்கு வயது குறைஞ்சு கொண்டே இருக்கு. வயது கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் சுவாமி நமக்கு முதல்ல இல்ல. ஆமா நம்ம குடும்பத்துல இப்படி பிள்ளை இல்லாமல் இருந்ததே கிடையாது ஐயா என்ற அருங்கடையாள் உடையம்மாள் கோயிலுக்கு போக வேணும், குழந்தை பலன் கேட்க வேணும், மாதாந்த நடக்க வேண்டும், பிள்ளை இல்லாத சாதம் புழுவாக தோணுதையா, மதளை இல்லாத சாதம் எனக்கு மண்ணாக தோணுதையா, குழந்தை இல்லாத சாதம் குப்பையாக தோணுதே மன்னா என்ற அருங்களையாள் உடையம்மாள் அழுது புலம்புகிறாள். அஞ்சாத உடையம்மா, கவலைப்படாத உடையம்மா, நாமல் ஆண்டவனை துதி செய்து அதாவது பல தர்மங்களை பண்ணுவோம்னு சொல்லி மருதப்ப சேர்வை தர்மங்களை செய்து வருகிறார். சொத்து சோகம் இருக்கு, அவன் என்ன இல்ல நம்மகிட்ட, ஆமா கொஞ்சம் தர்மம் பண்ணி பாப்போமே. காசு இருக்கு, பணம் இருக்கு, கட்டுக்கட்டா நோட் இருக்கு, நமக்கு தர்மத்திலேயாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கான்னு பாப்போமா என்று இரு பேர்களும் சேர்ந்து தர்மங்கள் செய்து வருகிறார்கள். சரி என்ன விதமாக வருகிறார்? ஆனால் எப்படி அம்மா காசிக்கு தாரோடு போட்டா செத்த
தங்காத்தா ஐயனாருடைய கிருபையாலே அரங்களையாள் நம்ம உடையம்மாள் சிலது காலங்கள் சென்றபோது தர்மத்தின் மகிமையினாலையும் தெய்வங்களுடைய கிருபையினாலையும் அன்று நல்லோ கொளி மறந்தாள். அதுவே மாதம் கர்ப்பமானாள். மகளுக்கு சொந்த பந்தங்களோடு வந்து அரிபழங்கள் போடுகிறார். சரி, அறியாதவர்கள் அரியன்னா அரிபழம் போடணும், அரிபழங்கள் போடணும். அப்பந்தான் இன்னாரு மருமக இன்னாரு மகா கற்பமுற்று இருக்கான்னு தெரியும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்ப அரிபழமே கண்ணால பார்க்க முடியல. ஆமா, சமந்தாரியை கூப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துரு. ஆமா, சமந்தாரி காப்போட அரிபழம் போட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. காப்பு போட வேண்டாம், நீ அரிபழமும் போட வேண்டாம். வேண்டாம், அரிபழத்தை போட்டு ஊர்க்கறி சாப்பிட்டு போறதுக்கா? ஒண்ணு நீ சாப்பிடணும், நான் சாப்பிடணும். ஆமா, என் பிள்ளை உழைக்காதவன் தான் என்று அரிபழங்கள் தானே போட்டோம். 6வது மாதமா அங்கமெல்லாம் தங்க நீரம். 7வது மாசையில உடையம்மாளுக்கு கட்ட மண்ணெல்லாம் புட்டு சாப்பிடுதாங்க. அந்த காலத்துல எரிச்சாம்பலும் கட்ட மண்ணு தானே புட்டு சாப்பிட்டுருக்காங்க. அந்த காலத்துல பிள்ளை வளர்ந்துச்சுன்னு சொன்னா சரி, மாங்காய், புளியங்காய், நெல்லிக்காய், சரி, கட்ட மண்ணு, சாம்பல், நாரத்தேங்காய், இதுலதான் பிள்ளைகள் வளர்ந்துருக்கா. அப்போ நாரத்தேங்காயில வளர்ந்துருக்கு புள்ளிய. இப்போ 40 நாள்ல ஆஸ்பத்திரியில போய் இருக்குது. ஆமா, 3 சிலிண்டர் காலி ஆயிருது. அதாவது ஆமா, இப்ப ஒருத்தி 3 மாசம் ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் குலசேகரத்துல. ஆமா, இருக்கா என் மருமவா. சரி, இன்னும் 1 மாசம் கழிச்சுதான் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, 1 மாசமா அங்க ஆல்ட்டு தான். ஆமா, சிலிண்டர் வச்சு பொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது இப்ப உள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது ஆமா, 9வது மாசம் உடையம்மாளுக்கு சரி மழை காப்பு அடக்கி. ஆமா, 10வது மாசம் சரி பதிபூரண கர்ப்பத்தோடு இருக்கா. அப்படி இருக்கும் தருணத்தில் ஆமாம்மா என்ன விதமாக நடக்குதானால் எப்படி அம்மா என்னை எந்த விதம் இருக்கும்போ அம்மாள் வெண்கொடைக்கு அடிதொடியா வயிறு வடித்தோ அடிதொடியா ஆண் குழந்தை பிறந்திடுமா. பிறந்த அந்த குழந்தைக்கு தான்
வளப்புள்ள ஆண் குழந்தை. ஆமா. ஆண் குழந்தை பிறந்த போது சரி கொப்பளறுத்து குளப்பாட்டி சேனை போட்டி ஆமாம்மா நிலக்காப்பு பொட்டு வைத்து 7 குலவை முழங்குது. சரி. நம்ம வெள்ளைய சுவாமி பிறந்திருக்காரு. வெள்ளையும் சேர்வை. ஆமா. யாரு? ஆமா. வெள்ளைய சேர்வை பிறந்திருக்காரு. ஆமா. குலவை போட. ஆமா. குலவை முழங்க. ஆமா. பிள்ளைய பாலூட்டி சீராட்டி வளர்க்க. ஆமா. 16வது நாள்ல சரி பிள்ளைக்கு பேர் கொடுத்தார்கள். ஆமா. அதாவது என்னம்மா? வெள்ளையன் சேர்வை. ஓ வெள்ளையன் சேர்வை. வெள்ளையன் சேர்வை இருக்காரே நம்ம வெள்ளையன் சேர்வை. ஆமா. அந்த சாமி சரி என்று பெயர் கொடுத்து ஆமா பிள்ளைய வளர்த்து வருகின்றாள். சரி. உடையம்மாள். ஆமா. அப்படி வளர்ந்து வரும் பொழுது சரி மறு வருஷம் பிள்ளை இல்லைன்னு தவம் இருந்தவளுக்கு பாருங்க என்ன அடுக்கடுக்கா பிள்ளை. சரி. மறு வருஷம் ஆமா. யார் பிறக்கா? யார் பிறக்கா? 2வது மகனாக வீரபுத்திரன். ஓ வீரபுத்திரன் பிறக்காரு. ஆமா வீரபுத்திரன். சரி. வீரபுத்திரன் சேர்வை பிறந்தார். ஆமா. 3வது மகனாக யாரு? அண்ணாமலை சேர்வை. ஆமா. இருக்காரு நம்ம அண்ணாமலை சேர்வை. அண்ணாமலை சேர்வை. ஆமா. சரி பிறந்தார். ஆமா. 4வது மகளாக சரி நிரஞ்சம்மாள் பிறந்தார். யார்? யாரம்மா? நிரஞ்சம்மாள். சரி. 5வது மகனாக ஆமா முத்து சேர்வை. சரி. அப்பா பேரு முத்து சேர்வை. ஆமா. பிறந்தார். சரி. இப்படி பிறந்து ஆமா சிறப்போடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் சரி பார்த்தார். ஆமா. அருணாசல சேர்வை. என்ன சொல்றாரு? அவருக்கு கையாளு யார் தெரியுமா? யார்? யாரம்மா? கையாளு நெல்லையன் சாம்பா. ஓ நெல்லையன் சாம்பா. ஆமா அவன் பேர் நெல்லையன். ஆமா. சாம்பாக்கள். சரி. நெல்லையன் சாமான கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆமா இடத்த உழுவது. சரி. அங்க விவசாயம் பண்றது. ஆமா. இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரி. நம்ம மருதப்ப சாமியுடைய சரி அண்ணன். ஓஹோ அருணாசல சேர்வை. ஆமா. இந்த விதம் இருக்கின்ற தருணத்தில் ஆமாம்மா என்ன விதமாக நடக்குதானால் எப்படி அம்மா? இந்த விதம் நடக்கும் போது என்ன நடக்குதானால் அங்க யார் இருக்கா? யார் இருக்கா? நம்ம அம்மா வந்தாலே முதல்ல சுகனாச்சி ஆத்தா. ஆமா. வாங்கய்யா வாங்க. வாங்க வாங்கய்யா. வா மகனே வா. வா வாப்பா. உன்னைத்தாப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா. உன்னையாலத்தான் அந்த பூமிக்கு வந்து நிக்கணும். சரி. இந்த பூமியில என் பேரோட நான் வாழணும். ஆமா. அப்படின்னு சொல்லி அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி. வந்தாலும் நான் முதல்ல சொன்னேன். ஆமா. வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா பூமியில அம்மா. சரி. இந்த வீதம் இருக்கும் போதே அம்பிகையா சொக்கனாச்சி எதிர்பார்த்து இருப்பாளா? அண்ணாசல சேர்வையும்மா நெல்லையன் சாம்பானோ அது கொண்டு இருக்கும் போது அந்த திரு வேளையிலை அருணாசல சேர்வைக்குத்தான் கலப்பையது தட்டிடும்மா. கலப்பை தட்டும் போது நெல்லையன தான அழைத்தோ. ஏ நிலையா ஏ நிறுத்துடா நிறுத்துடா என்னமோ தட்டுதடா பாப்போம் என்று அருணாசல சேர்வை வந்து அந்த பூமிய மண்ணை எடுத்து பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு சிலையை கண்டார். என்னை இந்த வீத மனதில்